அவங்களோட ராசியாதிபனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க யாரை பற்றியும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த கேதுனால வரக்கூடிய பெருச கெடுபலன்கள் அப்படின்றது வராது. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு வருமானம் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ பெருசாக கவலைப்படணும். இப்போ அந்த பேங்க் லோனை வாங்கி நீங்கள் தனி நபர் கடன் அடைச்சிட்டு ஒரே ஒரு கடனை நிம்மதியாக அந்த கடனையும் நீங்கள் மாதம் மாதம் செலுத்தி இது வந்து அடைக்கிறதுக்கான பிராப்தம் 2026. குணமே ஆகாத நோயாக இருந்தாலும் அந்த நோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃப், அந்த நோயினால நம்ம ரொம்ப கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு மருந்து மாத்திரை டைம்ல நம்ம நல்லா இருக்கும். மறைமுக எதிரிகள் அப்படின்னு கூட யாரும் ஒருத்தர் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு ஆதாயம் கருதி பேசுகிறேன். இப்படியே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது இருக்காது. குரு கலஸ்திர குருவாக வரார். 7ஆம் பாவத்தில் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த கலஸ்திர குரு என்ன பண்ணுவார்? இளம் வயசு மகர ராசி என்பவர்களுக்கு லவ் வரும். எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. எஸ், வணக்கம் மேம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசினா மகர ராசி. மகர ராசிக்கு 2026ல் முற்பகுதி பிற்பகுதி எப்படி இருக்கும்? கண்டிப்பாம்மா. இப்போ முற்பகுதி அப்படின்னும் போது நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி 1/6/2026 வரைக்கும் மகரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம சனியிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ சனி பகவான்லேருந்து ஆரம்பிக்கலாம். சனி பகவான் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியாக இருந்து நிறைய செஞ்சுட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டார். இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் மகரத்துக்கு 3ஆம் பாவம் மீனத்தில் இருக்கார். அப்போ சனி சகாய சனியாக வரார். சகாய சனி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப், சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப் இல்லைங்களா? எல்லா விதத்திலும் மகர ராசி அன்பர்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்ற அவங்களோட ராசியாதிபனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க யாரை பற்றியும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. எல்லா விதத்துலையும் சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார். நீ எங்கே போகணும் அப்படின்னாலும் உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன செய்யணும் அப்படின்னாலும், உதாரணத்துக்கு நீ வேலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம், ஃபேமிலியில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸை வந்து கிளியர் பண்ணணும், கடன் அடைக்கணும், இப்படி என்ன நீ வந்து பிளான் பண்ணுறியோ, ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், நல்லபடியாக ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், என்னென்னலாம் நீ ஆசைப்படுறியோ அத்துணிக்கும் சனியே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. அதுக்கப்புறம் நம்ம ராகு கேது வச்சு பார்க்கணும். ராகு வந்து 2, கேது 8. 2ஆம் பாவம் ராகு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு. திடீர் தன பிராப்தி இருக்கும். ஃபேமிலியில் வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை எல்லாமே இருக்கும். காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். ஆனால் குடும்பஸ்தானத்தில் ராகு ஆச்சே மேடம், ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னா நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது. குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு. அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்களை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேது 8ஆம் பாவம். அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது அப்படின்போது நிறைய மகராசி அன்பர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்களோட சீக்ரஸிஸ் வெளியே தெரிஞ்சு அதனால் அவங்க வந்து பாருங்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இல்லை எனக்கு என்னை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் செஞ்ச தப்பு தான், நான் என்னமோ இவ்வளோண்டு தான் செஞ்சேன், அதை எல்லோரும் கண்ணு மூக்கு காது வாயில் வச்சு இவ்வளோ பெருசாக்கிட்டாங்க, எனக்கு மற்றவங்கள ஃபேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் என்னை நானே தனிமைப்படுத்தி கொள்கிறேன், நானே வந்து யார் கூடயும் மிங்கிள் ஆகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் மன ரீதியான குழப்பங்கள், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு விட்டேத்தியான ஃபீலிங், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்குது அப்படின்னா இந்த கேதுனால் வரக்கூடிய பெருச கெடுபலன்கள் அப்படின்றது வராது. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு வருமானம் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தசை நல்லா இல்லை அப்படின்னா நான் சொன்ன நிறைய இம்பேக்ட்ஸ் வரும். தசை நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு மைல்டான இம்பேக்ட் தான் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் குரு பகவான். குரு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் குரு வந்து பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தான குரு. குரு என்ன பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா மகர ராசி அன்பர்களோட கடனை நிவர்த்தி பண்ணணும். எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னாலும் நான் கடனை அடைக்கணும் அப்படின்னு நீ நினச்சிட்டியானா போதும், ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு காசு நடமாட்டம் வரும். இல்லைம்மா நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்கிட்டே கடன் வாங்கிட்டோம், கடன் இந்த தண்டல் வாங்குது, நிறைய 10 ரூபாய் வட்டி வாங்குது, இப்படிலாம் வாங்கிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் பேங்க் லோனுக்கு ரொம்ப நாளாக வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய சிபில் ஸ்கோர் ப்ராப்பராக இல்லை, அதனால் எனக்கு பேங்க் லோன் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பேங்க் லோனில் வட்டி கம்மி இல்லைம்மா. அப்போ அந்த பேங்க் லோனை வாங்கி நீங்கள் தனி நபர் கடன் அடைச்சிட்டு ஒரே ஒரு கடனை நிம்மதியாக அந்த கடனையும் நீங்கள் மாதம் மாதம் செலுத்தி இது வந்து அடைக்கிறதுக்கான பிராப்தம் 2026ல் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த முற்பகுதியிலே ஆரம்பிச்சிடுது.
அதே மாதிரி எனக்கு நோய்ங்க, அந்த நோய் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரியாக மாட்டேங்குது. மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனால் நோய் வந்து குறைஞ்ச பாடே இல்லை அப்படின்றவங்களுக்கும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. டாக்டர் கிட்ட போய் நம்ம வைத்தியம் பண்ணுறோம் அப்படின் போது அந்த வைத்தியம் பலிதமாகும். நோயிலேருந்து ஒரு விமோச்சனம், குணமே ஆகாத நோயாக இருந்தாலும் அந்த நோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃப், அந்த நோயினால் நம்ம ரொம்ப கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். மருந்து மாத்திரை தயவுனால நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. எதிரிகள் அப்படின்னு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே மகரம் யாரையும் பகைச்சக்கூடிய பர்சன்ஸ் கிடையாது. அவங்க வந்து பாருங்கள் மெழுகுவத்தி போல தான் மகரம் அப்படின்னு சொல்லலாம். மெழுகுவத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எரிஞ்சு உருகி வெளிச்சத்தை கொடுக்கும், மற்றவங்கள வாழ வைக்கும். அதே மாதிரி தான் மகரமும். நல்லா உழைப்பாங்க, உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க. அவங்க மெழுகுவர்த்தியாக இருந்து குடும்பத்தை கரையேற்றுவாங்க. ரெஃப்ளெக்ஷனாக அவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கிறதில்ல, பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. ரொம்ப ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் நல்லது அப்படின்னு ஃபேமிலி கிட்டேருந்து வரும். யார் யாருக்கெல்லாம் அவங்க நல்லது செஞ்சாங்களோ அவங்களாம் திருப்பி இவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா, சும்மா லைட்டாக இவ்வளோ தான் செய்வாங்க, ஆனால் இவங்க இவ்வளோ செய்வாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து இந்த ஒரு எதிரி அப்படின்றது இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார். பேசிக்காக அவங்களுக்கே இல்லை அப்படின்னாலும் ஏதோ மறைமுக எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு, இவன் பாரியா இவன் குடும்பத்தை என்னம்மா பண்ணுறான், அதுங்க நன்றி கெட்டதுங்க, ஆனாலும் இந்த பையன் செஞ்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்காம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நல்ல குணத்தை புரிஞ்சுப்பாங்க. மறைமுக எதிரிகள் அப்படின்னு கூட யாரும் ஒருத்தர் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதியில். இப்போ பிற்பகுதியில் வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் சகாய சனியாகவே தான் இருக்கார். எல்லா விதத்துலையும் ஹெல்ப்பு, சகாயங்கள் அப்படின்றது, நன்மைகள் அப்படின்றது செய்ய போகிறார். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே இருக்குது. இது வந்து பாருங்கள் சனி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறார், இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 2ஆம் பாவம். இந்த 2 ராகு அதனால் வரக்கூடிய தனப்பிராப்தி எல்லாம் இருக்கும். பட் குடும்பஸ்தானத்தில் ராகு அப்படின்போது குடும்பத்தில் இருக்கவங்க இப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. 4 பேரும் ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து பேசுகிறேன், உண்மையான அன்போடு பேசல, ஆதாயம் கருதி பேசுகிறேன். இப்படியே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது இருக்காது. குடும்பத்தில் நிறைய சீக்ரசிஸ், ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஒவ்வொரு சீக்ரசிஸ் இருக்கும். எனக்கு உன்னோட சீக்ரசி தெரியும், உனக்கு அவனோட சீக்ரசி தெரியும், இருந்தாலும் நாங்கள் பெருசாக கேட்டுக்க மாட்டோம். யாரோ இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். பட் அது நாளடைவில் சரியாக போயிடும், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இல்லாததுனால அது ஓவர் கம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ குரு என்ன பாவத்தில் இருக்கார் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு குரு கலஸ்திர குருவாக வரார். 7ஆம் பாவத்தில் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த கலஸ்திர குரு என்ன பண்ணுவார், இளம் வயசு மகர ராசி என்பவர்களுக்கு லவ் வரும். ஒரு மத்தியம வயசு மேரேஜ் ஆகலை, ரிலேஷன்ஷிப் வரும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சு, திருப்பி பேச்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை புது ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, புது லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இடத்தே ஒற்றுமை அப்படின்றது வரும். இல்லைங்க 7 நாட்டு சனியும் போதே நாங்கள் டிவோர்ஸ் ஆகிட்டோம், நாங்கள் செகண்ட் வந்து திருமணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு நல்ல பொண்ணு வந்து செகண்ட் வரனா வரும். அதாவது நல்ல பொண்ணு நல்ல பையன் 2வது திருமணத்துக்கு ஒரு வரனா அமையும். புரியுதுங்களா? நாங்கள் வந்து பாருங்கள் டிவோர்ஸ் ஆகலை, எங்களோட மேரேஜ் லைஃப் ஊசல் ஆடிட்டுருக்கு. நாங்கள் வந்து பிரியலாமா வேணாமா, மனது வந்து பிரிஞ்சுட்டோம், ஆனால் வந்து டிவோர்ஸ் இன்னும் கிடைக்கல. நாங்கள் 4 பேர் வந்து குழப்பிட்டே இருக்காங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ 4 பேர் வந்து மத்தியஸ்தர் வந்து இவங்களை பஞ்சாயத்து பண்ணி ஒன்றா சேர்த்து வைப்பாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, குழந்தைங்களுக்காக பாருங்கள், உங்களுக்கு அக்கா தம்பி இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையும் வந்து பெருசாக நல்லா இருக்காது. நீங்கள் பிரிஞ்சுட்டா அந்த பிள்ளை தங்கச்சி இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு இருக்குது, நீங்கள் பிரிஞ்சுட்டா தங்கச்சி உங்கள் அக்காவே பிரிஞ்சுட்டா இந்த பொண்ணு வாழ்வாளான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து மத்தியஸ்தம் பண்ணி ஒன்றா இணைச்சி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நடக்கும், நிறைய பேருக்கு அது நல்லதாக போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 12 இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயஸ்தானம், மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து நல்ல பாவத்தில் வந்து உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க மகரம், நல்லா தூங்குவாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க, எல்லாரோடையும் ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கும் மேலே இவனோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் பார்வம் சுயஸ்தானத்தை பார்க்குறான். மகரம் யோசிக்கும், என்கிட்ட என்னென்ன ஒரு விஷயங்கள் இருந்துச்சு, எந்த விஷயத்தினால நான் ஏமாந்தேன், எந்த விஷயத்தினால நான் கஷ்டப்பட்டேன், அந்த விஷயத்தை நான் மாற்றிக்கணும், இனி நான் கஷ்டப்படக்கூடாது, இனி நான் ஏமாறக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னை நானே மாற்றிக்கொள்ளக்கூடிய, பதப்படுத்தி கொள்ளக்கூடிய, பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி கும்பிட்றது, நல்ல வந்து ஜீவசமாதி போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, இறையாற்றலோடு ட்ராவல் பண்ணுறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. அதே மாதிரி பாருங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கும்போது மகர ராசி அன்பர்கள் சுய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி வேலை செய்யணும், ஆனால் அதாவது பிளானட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பிளானட் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா பெருமுயற்சி பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு நல்லது செஞ்சுக்கணும்.
பிளானட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சி பண்ணால் போதும் நம்மளுக்கு நல்லது அப்படின்றது நடந்துரும் இல்லைங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். அப்போ அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இது 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட அக்கா அண்ணா மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம். அந்த மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சின்ன ஹெல்ப்பாவது இப்போ வரும், அவங்களோட ஒரு நல்ல உறவு அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட், அவங்களோட ஹெல்ப்பு. நான் வந்து பாருங்கள் என் தொழிலில் முன்னேறணும், நான் ஏதாவது படிக்கணும், அந்த தொழிலை எப்படி வந்து நான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன நான் கண்டுபிடிக்கிறேன், நான் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன், சக்ஸஸ் ஆனவங்களை நிறைய பேரோட வரலாறை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னோடய புத்தி புதுசாக தோணும், நான் வந்து சிந்திப்பேன், செயல்படுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும், எந்த விதத்துலேயும் மைனஸ் கிடையாது. கேது கூட ஒரு லைட் இம்பேக்ட் தான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது மிக சிறந்தது மேம்? பொதுவாக வந்து பாருங்கம்மா, இப்போ மகரம் கேது தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு பேலன்ஸ் இருக்கார் அப்படின்னும் போது நம்ம யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கேத்துனாலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்மா. கேத்துக்கு கடவுள் யார் அப்படின்னா விநாயகர். விநாயகரை வழிபாடு பண்ணணும். நம்ம எல்லாம் வந்து என்ன நினைப்போம், தெருக்கு தெரு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு தெருவுலையும் விநாயகர் கோயிலும் இருக்கும், கடைசி 2 தெருக்கு ஒரு விநாயகர் கோயிலாவது இருக்கும் இல்லையா. அப்போ தெருக்கு தெரு விநாயகர் கோயில் இருக்குது, 2 தெருக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னும் போது நம்ம விநாயகர் ரொம்ப சீப்பான கடவுளாக ஆகிடுறார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா விநாயகர் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்திக்கு கடவுள். அப்போ நேரம் கெட்டு போச்சு அப்படின் போது புத்தி கெட்டு போகும் இல்லைங்களா. அப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு 8 பேர் 9 பேர் இருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு இல்லை ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் போயிடும். அப்போ யாருக்கு என்ன கிரகம் சரியில்லாமல் போகுது அப்படின்னாலும் நம்மளோட புத்தி தான் ஃபஸ்ட்டு கெடும் இல்லையா. அப்போ அந்த புத்தி கெடக்கூடாது அப்படின்றதுனால விநாயகர் கோயில் நிறைய கட்டினாங்க. தினம்தோறும் விநாயகரை வழிபாடு பண்ணோம், அப்பப்போ போய் விநாயகரை வழிபாடு பண்ணோம் அப்படின்னு இப்போ நம்ம மறந்துட்டோம். ஆக இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்றது கேத்துவை பசிஃபை பண்ணுமா. வீட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்குது அப்படின்னா போய் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணலாம், கேத்து பசிஃபை ஆவார். ரொம்ப நன்றி மேம். நன்றி.